இந்த இடங்களிலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற இந்த பாடலின் பிரகாரமாக நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் பாவத்தில் இருந்தான், பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பலி தேவை. அந்த பலி இயேசு கிறிஸ்துவே, அவரே தேவனானவர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து நம் பாவங்களுக்காக ஒரே தரம் சிலுவையில் அவர் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வரப்போகிறார். வரப்போகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே இந்த இயேசுவை அறியாதபடி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அந்த நித்தியத்துல இடம் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்காவிட்டால் அவன் பரலோகம் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பிள்ளைகளோட குடும்பத்தோட உண்மையும் உத்தமமாய் நடந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனோடு கூட இருக்கிற ஒரு நல்ல உறவை வைத்துக் கொண்டிருந்தான் அவன் பாவத்துக்கு போக முடியாது. அவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னு சொன்னா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். அவர் சுத்த கண்ணனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். அந்த பாவம் அறியாத தேவன் நமக்காக பலியானார் என்று சிலுவையிலே. அதற்காக தான் அந்த பாவத்திலிருந்து ஒரு நமக்கு ஒரு விடுதலை. இல்லை என்றால் விடுதலை கிடையவே கிடையாது இந்த பூமியில. ஒரு மனிதனுக்கு அங்க பாத்தீங்கன்னா எங்க பழையாற்பட்ட காலங்களில் பத்திரா ஒவ்வொருவனுக்கும் அவன் பாவத்துக்கு தக்கதாக ஆடுகள், மாடுகள், கோழிகள், புறா குஞ்சுகள் இப்படி என்று சொல்லி பலியிட வேண்டும். அது கூட ஆசாரியன் வந்து அதற்காக அவன் அந்த காரியங்களை செய்து அந்த பலியிட்டு அந்த ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு விடுதலையாக்கி தருவார். அப்படிதான் முன்காலங்களிலே நடந்தது. ஆனால் இன்று அது இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நமக்காக வந்து அவரே ஒரே நேரம் நம்மளுக்காக பலியானார். அந்த பலியினாலே நம்மளுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை உண்டு. மரணத்திலிருந்து விடுதலை உண்டு. இந்த பூமியிலே மரணம் வரும் என்று சொன்னால் அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார் ஆண்டவர். அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல சாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். என் கண்பார்ந்தவர்களே, இதோ நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோமே, எங்க வாழ்க்கையிலே பாவங்கள், அக்கிரமங்கள் அநியாயமா இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நாங்கள் பார்ப்பதற்கு நல்ல ட்ரிம்மாக வந்து நின்று உங்க இடத்துல பேசலாம். எங்கள் பாவத்தில் நாங்கள் வாழ்ந்த போது தரித்திரம் ஆண்டு கொண்டது. எங்கள் உடல்நிலை சரி கிடையாது. ஒரு நாளும் நல்ல புத்தியோடு நாங்கள் வாழ்ந்தது கிடையாது. குடும்பத்தில் போராட்டம், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, எந்த நேரம் பார்த்தாலும் எதை செய்தாலும் நல்ல சமாதானம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் நல்ல சமையல் பண்ணி நல்ல வாய்க்கு ருசியா போட்டாங்கன்னா தூக்கி அப்படியே கொட்டி விடுவோம். இதுதான் எங்க வாழ்க்கையில் நடந்தது. ஏன் இந்த நிம்மதி இல்லை? ஏன் இந்த அக்கிரமம் நடந்தது? இந்த பாவத்தில் வாழ்ந்ததனாலே, பாவம் அறியாத பாவத்தை செய்து கொண்டு அந்த பாவத்தில் இருந்தபடினாலே எங்களுக்கு இது பாவம் என்று தெரியாமல் வாழ்ந்தோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது உணர்த்தின போது அந்த தெளிவான புத்தி எங்களுக்கு வந்தது. அதனால இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். பாருங்க, நானும் என் மனைவி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நானும் என் மனைவியை வந்து இந்த மாதிரி தெருவா நாங்கள் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். யாரும் எங்களுக்கு விடுதலையாக ஆள் இல்லை. தாலி இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, தம்பி இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. ஊருக்காரங்க யாரும் எங்களுக்கு வந்து வீடுகளை கொடுக்கலங்க. இந்த இயேசு கொடுத்தாருங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். ஏன் இது கிறிஸ்தவர்களுக்கு வேற வேலை இல்லையா? இவர்களுக்கு பிழப்பு இல்லையா? இல்லை. உங்களுக்காக கரிசனை எடுக்க யாரும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து வருவாரே, அவர் என்னை மீட்டதுனால அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நன்மையை செய்வதை உங்களுக்கு சொல்லி இந்த ஆண்டவரை நாங்கள் காண்பித்துக் கொடுக்கிறோம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த கண்ணீரில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்தில் தரித்திரங்கள் இருந்தாலும், இந்த இயேசுவை நம்புங்க. அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் ஒருவர் தான் நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்க முடியும். அவரால் தான் நிம்மதி கிடைக்கும். அவரால் தான் சமாதானம் கிடைக்கும். சமாதானம் எங்க போனாலும் கிடைக்காதுங்க. எந்த தெருவிலும் கிடைக்காதுங்க. ஒயிட் ஷாப்ல கிடைக்காதுங்க. கடை தெருவில் கிடைக்காது. கடையில விற்காது. இந்த இயேசு ஒருவரே இதற்கு காரணர். அவர் ஒருவரே சமாதான பிரபு, சமாதானத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். அதற்காக பலியானாருங்க. அந்த பலியினாலதான் சமாதானம் உண்டு. நீங்க இன்னைக்கு அறியாம இருந்தீங்கன்னா, எனக்கு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எங்க யாரும் நேசிக்க மாட்டாங்களே, எங்க சொந்த பந்தங்களை எங்களை வெறுக்கிறாங்களே, நாங்க தரித்திரத்துல வாடுறோமே, எங்களுக்கு கஷ்டங்கள் இப்படியா இருக்குது, எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை. இந்த ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இந்த ஆண்டவரை நீங்க நம்பினா நிச்சயமாக விடுதலை உண்டு. நாங்க சொல்றேன்னா இது வந்து பொய் கிடையாது. தெருவில் வந்து வேற ஏதாவது பார்த்து நாங்க சொல்றது கிடையாது. யாரும் எங்களுக்கு பணம் கொடுத்து சொல்றது கிடையாதுங்க. முழுமையான ரட்சிப்பு அடைந்ததுனால, நான் கஷ்டப்பட்டதுனால, கண்ணீர்ல இருந்ததுனால, வேதனையில இருந்ததுனால, பாடுதல இருந்ததுனால, விடுதலை இருந்ததுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உண்மை சாட்சி. இதை கேட்டு இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த இயேசுவை நம்புங்க. இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார்.
உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோட இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா.